உங்க வாழ்க்கை, நீங்க செய்யற செயலு, உங்க ரியாக்ஷன், உங்க முழு பர்சனாலிட்டி எல்லாமே ஒரு பெரிய விஷயத்தால உருவாகுது. அதுதான் உங்க செல்ஃப் இமேஜ். இது ஏதோ சும்மா பேச்சுக்கு சொல்ற விஷயம் இல்ல. நீங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு உங்க மனசுல நீங்களே உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு படம். உங்க வாழ்க்கையில நடந்த நல்லது கெட்டது எல்லாத்தையும் வச்சு நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்றத பொறுத்து இந்த படம் மாறும். இது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. நீங்க நினைச்சு பாக்குறீங்களோ இல்லையோ, இதுதான் உங்க செயல்களையும் மத்தவங்க கூட பழகுற விதத்தையும் முடிவு பண்ணுது. நீங்க உங்களையே நான் ஒரு ஃபெயிலியர் டைப்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சாலும் கூட அதுக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க நடந்துக்குவீங்க. உங்க மூளையும் நரம்பு மண்டலமும் இந்த செல்ஃப் இமேஜ் வச்சுதான் வேலை செய்யும். அதனால இது ஒரு சக்சஸ் மெக்கானிசம் இல்லனா ஃபெயிலியர் மெக்கானிசம் மாதிரி ஆகிடும், நீங்க உங்களை எப்படி பாக்குறீங்கன்றத பொறுத்து. அதனாலதான் சில பேர் தங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சாலுமே அவங்களே தங்களோட வாழ்க்கையை கெடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி செல்ஃப் இமேஜ் நல்லா இருக்கிறவங்க ரொம்ப ஈஸியா ஜெயிக்கிறாங்க. ஆமா, இது என்ன மேஜிக்கான்னு பாக்குறீங்களா? இந்த மாதிரி என்னால முடியாதுன்னு நினைக்கிறதுக்கு காரணம் நெகட்டிவ் பிலீஃப்ஸ் தாங்க. இது ஒரு ஹிப்னாடிசம் மாதிரி உங்களையே நம்ப வச்சு அதுக்கு ஏத்த மாதிரி செஞ்சிரும். நான் நல்லா இல்ல, நான் லாயக்கற்றவன், நான் எப்பவும் ஃபெயில் தான் நினைக்கிறது ஒரு மென்டல் ட்ராப் மாதிரி. இந்த மாதிரி டாட்ஸ்ல நீங்க ஹிப்னாடிஸ் ஆகி அதுக்கு ஏத்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடுவீங்க. இது உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்ல, ஆனா இதுதான் உங்க வாழ்க்கையை கட்டுப்படுத்தும். இது நீங்களே உங்களுக்கு வச்சுக்கிட்ட லிமிடேஷன். ஆனா உங்க அறிவு, லாஜிக்கல் திங்கிங் வச்சு இதுல இருந்து டீஹிப்னாட்டிஸ் ஆகி வெளியே வரலாம். உங்க மூளை சும்மா பழைய விஷயங்களை பதிவு பண்ணிக்கிற ஒரு ரெக்கார்டர் மாதிரி இல்ல. அது ஒரு காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம். அதுக்குன்னு ஒரு கோல் இருக்கு. இந்த உலகத்துல கரெக்டா போறதுக்கு அது உங்களுக்கு உதவி பண்ணும். அது ஒரு செல்ஃப் கரெக்டிங் சர்வோ மெக்கானிசம். அதுக்கு ஒரு கிரியேட்டிவ் சைடு இருக்கு. உங்க கற்பனை தான் அதுக்கான சாவி. உங்க மூளையால நிஜமான அனுபவத்துக்கும் நீங்க மனசுல கற்பனை பண்ணி பார்க்கிற அனுபவத்துக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம எல்லாம் பழைய விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிறப்பவோ இல்லைன்னா எதிர்காலத்தை பத்தி கவலைப்படுறப்பவோ இதைத்தானே பண்றோம். இதுதான் சைக்கோ சைபர்நெட்டிக்ஸோட முக்கியமான விஷயம். இது மூலமா நீங்க மனசுல ஒரு ஸ்கில்லையோ ஒரு பேச்சையோ ஒரு வேலையையோ பிராக்டிஸ் பண்ணலாம். உங்க நரம்பு மண்டலம் அது ஒரு நிஜமான அனுபவம் மாதிரி எடுத்துக்கும். இந்த மென்டல் பிராக்டிஸ் உங்க செல்ஃப் இமேஜ் மாத்தி உங்களை ஜெயிக்க தயார் பண்ணும். அது சும்மா விஷுவலைஸ் பண்றது மட்டும் இல்ல, நீங்க ஒரு புது மனநிலையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது. உங்க எதிர்காலத்துல நீங்க எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை இப்போ இங்க கொண்டு வர்றது. நீங்க அப்படி இருந்தா எப்படி இருக்கும்னு நடிக்கிறது மூலமா உங்க நடத்தைய மாத்தலாம். ஃபீல் பண்றதுக்கு முன்னாடியே ஃபீல் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணலாம். அதே மாதிரி கிரியேட்டிவிட்டி வெறும் கான்ஷியஸ் எஃபர்ட்னால மட்டும் வராது. உங்க கான்ஷியஸ் மைண்ட் ஒரு முக்கியமான டூல்னாலும் உங்க இன்டர்னல் கிரியேட்டிவ் மெக்கானிசம் நீங்க ஒதுங்கி நின்னு உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட கைட் பண்ண விட்டாதான் நல்லா வேலை செய்யும். அது நீங்க வச்ச கோல்ஸ் தானா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இப்ப இருக்கிற தேவைக்கு ஏத்த மாதிரி பண்ணும். நீங்க உங்க கான்ஷியஸ் எஃபர்ட்டும் உங்க உள்ள இருக்கிற ஜீனியஸும் சேர்ந்துதான் பெஸ்ட் ரிசல்ட் கொண்டு வர முடியும். உங்க மனசு எப்போ நீங்க உங்க கோல்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி மத்ததெல்லாம் அதுவே பாத்துக்கும்னு விட்டுடுறீங்களோ அப்போ ஈஸியா வேலை செய்யும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னு கேக்குறீங்களா? ஆமா, நீங்க உங்க எதிர்காலத்துல ஜெயிக்கணும், கோல்ஸ் வைக்கணும்னு மட்டும் நினைச்சுக்கிட்டு இருக்காம இப்போ இந்த நிமிஷத்துல சந்தோஷமா இருக்கணும். உங்ககிட்ட என்ன இல்லையோ அதை பார்க்காம உங்ககிட்ட என்ன இருக்கோ அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க பாசிட்டிவா நினைச்சு இப்போ இருக்கிற மொமெண்ட்ஸ் ரசிச்சீங்கன்னா சந்தோஷம் ஒரு சாய்ஸா மாறிடும். அது எப்ப கிடைக்கும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. சந்தோஷம் உங்களுக்குள்ள இருந்து வரணும். அது ஒரு சாய்ஸ், நீங்க இப்பவே எடுக்கலாம். சந்தோஷமா இருக்கணும்னு நீங்களே முடிவு பண்ணி உங்க சக்சஸ் டைப் பர்சனாலிட்டியை உருவாக்குங்க. இதுக்கு சக்சஸ்னு ஒரு அக்ரோனிம் இருக்கு. எஸ், சென்ஸ் ஆஃப் டைரக்ஷன், அதாவது எந்த பக்கம் போறோம்னு ஒரு தெளிவு. யூ, அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது உலகத்தையும் உங்களையும் புரிஞ்சுக்கிறது. சி, கரேஜ், அதாவது பயத்தை ஜெயிச்சு தைரியமா இருக்கிறது. சி, சாரிட்டி, அதாவது மத்தவங்களுக்கு உதவி செய்யற மனப்பான்மை. இ, எஸ்டீம், அதாவது நீங்க நல்ல விஷயங்களுக்கு லாயக்குன்னு நம்புறது. எஸ், செல்ஃப் கான்பிடன்ஸ், அதாவது நீங்க முன்னாடி ஜெயிச்சதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு நம்புறது. கடைசியா எஸ், செல்ஃப் அக்செப்டன்ஸ், அதாவது நீங்க இப்ப எப்படி இருக்கீங்களோ அப்படியே உங்களை ஏத்துக்கிறது. உங்களை மதிக்கிறதுக்கு இன்னொருத்தர் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்ல. இதெல்லாம் பண்ணணும்னா உங்களை நெகட்டிவா பாதிக்கிற விஷயங்களை நீங்க கண்டுபிடிச்சு மாத்தணும். அதுக்கு ஃபெயிலியர்னு ஒரு அக்ரோனிம் இருக்கு. எஃப், ஃப்ராஸ்ட்ரேஷன், அதாவது எரிச்சல். ஏ, அக்ரெசிவ்னஸ், அதாவது கோபம். ஐ, இன்செக்யூரிட்டி, அதாவது பயம். எல், லோன்லினஸ், அதாவது தனிமை. யூ, அன்சர்டைனிட்டி, அதாவது குழப்பம். ஆர், ரெசென்ட்மெண்ட், அதாவது கோபம். இ, எம்டினஸ், அதாவது வெறுமை. இதெல்லாம் உங்க கரண்ட் ரூட் சரியில்லைன்னு சொல்ற சிக்னல். நீங்க வேற ஒரு ரூட் எடுக்கணும். இதுல இருந்து வெளியே வர என்ன பண்ணணும்னு நீங்க கேக்குறீங்களா? உங்க மனசுல காயம் ஆறாம இருந்தா அது ஒரு ஸ்கார் மாதிரி உங்களை நெகட்டிவா யோசிக்கவும் நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப்லயும் வச்சிருக்கும்.
இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் எப்படி வந்ததுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மற்றவங்களையும் உங்களையும் மன்னிக்கலாம். எப்ப நீங்க அந்த நெகட்டிவ் எனர்ஜியை விட்டுட்டு போறீங்களோ அப்போ உங்க மனசுல இருக்கிற காயம் மாறிடும். உங்க கிரியேட்டிவ் பவர் வெளியே வரும். மைண்ட் பீஸா இருக்கணும்னா நீங்க உங்க ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும். உங்க வாழ்க்கையில பெல் அடிச்சு உடனே ஏதோ பண்ணணும்னு தூண்டுற விஷயத்த கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கணும். உங்க மனசுல ஒரு குவாய்ட் ரூம் மாதிரி உருவாக்கி அங்க அமைதியா உட்கார்ந்து பாருங்க. வாழ்க்கையில என்ன நடந்தாலும் உடனே ரியாக்ட் பண்ணாம உங்க கோலுக்கு எது பெஸ்டோ அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க உங்க மனசுக்கு கைட் பண்ணுங்க. கடைசியா உங்களுக்குள்ள இருக்கிற ஹிப்னாடிசத்தை உங்க அறிவு லாஜிக் மூலமா வெளியே வாங்க. அந்த பவர் உங்ககிட்ட இருந்து வரதே தவிர வெளியே இருந்து வரலன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்புறமா நீங்க ஒரு நல்ல விஷயத்த நம்ப ஆரம்பிக்கலாம். உங்க தாட்ஸ், எமோஷன்ஸ், வாழ்க்கை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண நீங்களே போதும். உங்களுக்கு வெளியில இருந்து ஒருத்தர் வந்து ஹிப்னாடிசம் பண்ணி மாத்தணும்னு அவசியம் இல்லை. உங்க இன்டர்னல் கிரியேட்டிவ் மெக்கானிசம் கரெக்டா வேலை செய்யணும்னா அதுக்கு ஒரு கோல் இருக்கணும். நீங்க எந்த டைரக்ஷன்ல போகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு அது உங்களை கூட்டிட்டு போகும். ஆனா அதுக்கு நீங்க எந்த டைரக்ஷன்ல போகணும்னு சொல்லணும். நீங்க சும்மா ஒரு பேசஞ்சர் மாதிரி போகக்கூடாது. நீங்க தான் உங்க லைஃபுக்கு டிரைவர். எங்க போகணும்னு முடிவு பண்ணுங்க. உங்க கிரியேட்டிவ் பவர் உங்களை அங்க கொண்டு போய் சேர்த்துக்கும். நீங்க அவசரமா போகணும்னு நினைச்சு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. உங்க இன்டர்னல் சிஸ்டத்துக்கு டைம் கொடுக்கணும். நீங்களே ஜெயிச்ச மாதிரி ஃபீல் பண்ண முடியாது. அப்படி ஃபீல் பண்றதுக்கு உங்களை நீங்களே தயார் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி உங்களை பத்தியோ உலகத்தை பத்தியோ இல்லைன்னா மற்றவங்களை பத்தியோ நெகட்டிவா நினைச்சு வச்சிருக்கிறத மாத்தணும். அதுதான் நீங்க ஜெயிக்கிறதுக்கு தடையா இருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.